திமுக கூட்டணியில் இருக்கும் கட்சிகள் பெரும்பாலும் வரும் தேர்தலில் தொடரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதே நேரத்தில் காங்கிரஸ் கட்சி மட்டும் விஜயை காரணம் காட்டி கூடுதல் தொகுதிகளை எதிர்பார்ப்பதாக சொல்லப்படுகிறது. காங்கிரசின் முக்கிய தலைவர்கள் விஜயுடன் கூட்டணி என்பதை மறுத்தாலும், இரண்டாம் கட்ட தலைவர்கள் விஜயுடன் கூட்டணி அமைக்க வாய்ப்பு இருப்பதாகவே சொல்கின்றனர். மறுபுறம் அதிமுக, பாஜக கூட்டணி திணறி வருகிறது. 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுகவை எதிர்கொள்ள அசுர கூட்டணி பல தேவை. ஆனால் அதிமுகவிடம் அது இல்லை. தேமுதிக, பாமக ஆகிய கட்சிகளுடன் பேச்சுவார்த்தை நடைபெற்று வரும் நிலையில் இன்னும் கூட்டணி உறுதியாகவில்லை. ஏற்கனவே பாஜக கூட்டணியில் இருக்கும் தமிழ் மாநில காங்கிரஸ், இந்திய ஜனநாயக கட்சி, புதிய தமிழகம், தமிழக மக்கள் முன்னேற்றக் கழகம் ஆகியவற்றிடம் பெரிய அளவில் வாக்கு வங்கி இல்லை. இதனால் பாமக, தேமுதிக கூட்டணிக்கு வந்தால் மட்டுமே அந்த கட்சி வெற்றி பெற முடியும் என்ற சூழல் நிலவுகிறது. நாம் தமிழர் கட்சி சீமான் பற்றி சொல்ல தேவையில்லை. தனித்துதான் போட்டி என்று சொல்லிவிட்டார். 1% ஆரம்பித்து தற்போது 8% வரை அந்த கட்சியின் வாக்கு வங்கி உயர்ந்திருக்கிறது. அதுவும் தனித்து போட்டியிட்டு என்பதை கவனிக்க வேண்டும்.